ஓகே முத்து குணா, ஒரு வித்தியாசமான பேரா வந்திருக்கிறீங்க, என்ன அசத்த போறீங்க சார்? இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு கவர்ச்சி நடிகை வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து சுமால்கா. ஏன்னா அவன் அக்கா பேர் வந்து சின்னக்கா. அதை டைரக்டர் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கேன்னு சொல்லி சுமால்கான்னு மாத்திட்டாரு. அந்த ஒரு நடிகையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிற போறாங்க. அது அசத்தல் மன்னர் சார்வா நான் அவங்களை பேட்டி எடுக்க போறதா சின்ன கான்செப்ட். ஓகே முத்து, நீங்க பேட்டி எடுத்து அசத்துங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, சுமால்காவோட ஒரு சிறப்பு பார்வையை பண்ணாங்க. அதை அப்படி சிறப்பா பார்த்து கண்ணு அவிஞ்சிட போகுது. சுமால்கா பெட்டிக்குள்ள போயிடலாமா? போலாம். சரி சுமால்கா, உங்களுடைய ஆள் இளமையா இருக்கீங்க, உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு வயசு வந்து 16. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும் பார்த்தேன்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன். என்னைக்கு ஒரே பேச்சு தான். இனி 10 வருஷம் வந்து கேட்டாலும் இதுதான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாதவன். எது மூடி மறைக்க மாட்டேங்க. அது பார்த்தாலே தெரியுது, கொஞ்சம் மறைங்க. சரி சுமால்கா, உங்களை பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா உங்க ஹேர் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அது காரணம் என்ன? பிரம்மா தான். ஓ, அதே போல உங்க லிப்பு, அப்பா பிரமாதம். ரகசியம் அதுக்கும் பிரம்மா தான் காரணம். மொத்தத்திலே நீங்க அழகு சிலிமா நல்லா இருக்கீங்களே, அதனுடைய ரகசியம் அதுக்கும் பிரம்மா தான் யாரு? காரணம். அந்த பிரம்மா என் மேக்கப் மேன். நான் கூட கடவுளே நினைச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, எழுதிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க. சரி சுமால்கா, உங்க வாழ்க்கையில் நீங்க வாங்கின ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க? என் புருஷன் தான். சரி, இவ்வளவு டைட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே, கிழிஞ்சிராதா? எங்களுக்கு தெரியும். அதனால கிழிஞ்சா எங்களுக்கும் தெரியும்ன்றக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க நடிக்கிற அடுத்த படம் என்னன்னு சொல்லுங்களேன். ஹலோ, என்னை கட்டிக்கிறியா? பட பேர் அது, அப்படி சொல்லுங்க. எந்த பேர் வைக்கணும் தெரியல. அந்த படத்துல உங்களை டைரக்டர் சரியா யூஸ் பண்ணலாமே. படத்துலதான், மத்தபடி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. பொதுவா ஒரு படத்து ஒரு சிறப்பு நாள் அன்னைக்கு வரும்போது அந்த படத்தோட இது இருக்கும். இப்ப பொங்கலுக்கு வருதுன்னா கரும்பு வச்சு எடுப்பாங்க. இப்ப கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வருது. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு உங்க படம் வருது. அதை வச்சு என்ன சிறப்பு காட்சி வச்சிருக்கீங்க? அதை வச்சு சிறப்பு காட்சினா, இப்ப வந்து பொதுவா வந்து நடிகை தொப்புல வந்து இது வரைக்கும் பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லேட் போட்டிருக்காங்க, ஆபாயில் போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகறதுனால தொப்புள்ளையே 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய் ஊத்தி ஐயோ திரி வச்சு பத்த வச்சு எரிய வச்சிருக்கோம். நல்லா வந்திருக்கா? நல்லா வெந்திருக்கு. பாக்குறீங்களா? தொப்புளு. கல்யாணம் ஆன உடனே முதல் எங்க போனீங்க? கோர்ட்டுக்கு. பிறந்த வீடு பூந்தோடலாம் இப்ப மறந்துட்டீங்க. கல்யாணம் உடனே மறுநாள் கோர்ட்டுக்கு தான். கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, எல்லாம் ரெடி. ஆனா வந்து கல்யாணம் அவரோட சேர்ந்து வாழ மாட்டேன்ட்டீங்களாமே? நான் அது ஷூட்டிங் நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் சுமால்கா, என்ன கையில தமிழ் இங்கிலீஷ் அதை காட்டுங்க, உருது மலையாளம் ஒரே லாங்குவேஜா இருக்கு. டைரக்டர் வந்து உங்களுக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் வேணும்னு சொன்னாங்க. சரி கணத்தா, வேமா பேட்டியை முடிச்சிருவோம். நீங்க பாவம் ரொம்ப திணறீங்க போல, ஏதோ மூலம் போல. இல்ல இல்ல, இப்ப டிவில நீங்க நடிக்கிறக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? சைஸ் தான் காரணம். ஓ, சின்னதா, இதுல சின்னதா, அதுல பெருசா. அதே போல இப்ப உங்க கைவசம் என்னென்ன படம் இருக்கு? இருக்கே, பாக்குறீங்களா? இது எம்ஜிஆர் படம், இது சிவாஜி படம், இது ரஜினி, இது கமல். இன்னும் வீட்டுல பீரோல என்ன நினைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. நிறைய படம் வச்சிருக்க. பீரோல வச்சிருக்கீங்க. சாமியா ஐயப்பன் படம்லாம் சமீபத்துல என்னென்ன படங்கள்? நிறைய படம் வந்து பிரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கூட ரஜினி சார் அவர்களுக்கு வந்து சிவாஜி வந்திருக்கு. அடுத்து எம்ஜிஆர், செமினி கணேசன், ஜெயசங்கர் சொல்லி ஒரு அடுத்தடுத்த படங்கள் வந்திருக்கு. அடுத்து இப்ப கூட பரத் சார் கூடல் நகர்னு ஒன்று பண்ணாரு. அதுக்கடுத்து கே நகர், அண்ணா நகர், ஆமா உடுமலை நகர் எல்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கடுத்து அஜித் சார் வரலாறு முடிச்சாங்க. இப்போ புவியியல், கணக்கு, மேக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கடுத்து அப்ப பேரர் சார் நல்லா இப்ப எல்லா இதுலயும் எடுத்து வந்தாங்க. டைரக்டர் ஆமா ஆமா, வரிசையா சிவாசி, திருப்பாச்சி வந்துட்டு இப்ப வந்து பழனிலேருந்து அப்படியே உடுமலைப்பட்ட தாராபுரம் வழியா வந்து நல்ல வரிசையா படங்கள் வந்துகிட்டே. அதெல்லாம் பார்த்து கூர்ந்து கவனிச்சு படம் வாய்ப்பு கேட்டுவாங்க. நீங்க வாங்கி கொடுங்களேன். ஏதாச்சும் உங்களுக்கு பாட தெரிஞ்சா வாங்கி கொடுக்கலாம். பாட வருமா? ஓ, நல்லா பாடுவேன். நீங்க பாடுங்களேன். மொச்ச கோட்டை பல்லழகி
அழகி அப்படி போடு மொச்சக்கொட்ட பல்ல அழகி முத்து முத்தி சொல்ல அழகி மொச்சக்கொட்ட பல்ல அழகி முத்து முத்தி சொல்ல அழகி சிமையில பேர அழகி செஞ்சு வச்ச மாரழகி கொழுந்து வெத்தல தரட்டா பூ கூடி மட்டும் தோடட்டா கொழுந்து வெத்தல தரட்டா பூ கூடி மட்டும் தோடட்டா இன்ன வரைக்கும் உங்களோட நடிகை நினைச்சேன் பெட்டி அடிச்சுக்கிட்டு அது லேடிஸ் வாய்ஸ் இல்லாம ஜென்ஸ் வாய்ஸ் இல்லாம வேற ஒரு வாய்ஸ் வருது. இல்ல இப்படியாவது வந்து சான்ஸ் கேட்கல. ஓ நீ அவனா? நன்றி நேயர்களே. நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒரு பேட்டி நான் பார்த்ததே இல்லை. இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு நடிகையை நான் சந்திச்சதே இல்லை. சொன்ன உடனே ஒரு பேட்டின்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. அதுல ஒருத்தர் வந்து கோச்சிட்டாங்களாம். ஏங்க அவர் பேட்டி தானே கேட்டாரு, அதுக்கே இவ்வளவு கோச்சிக்கிறீங்கன்னு. யோ அவர் ஹிந்தியில பேட்டி கேட்கிறாரு, பொண்ணை கேட்டாரு. வந்து இவங்களுடைய இந்த ரிட்டையர் கூட்டணி வந்து பெரிய வெற்றி. அது நான் நிறைய தடவை பார்த்து ரசிச்சிருக்கேன் தொலைக்காட்சி சன் டிவி மூலமா. பட் அதை வந்து இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க எத்தனை தடவை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலுமே எல்லாரையுமே ரசிக்க வச்சு ஒரு பெரிய கைதட்டல், எல்லாருடைய ஈர்ப்பு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துடுறாங்க. ஒரு பெரிய திறமைசாலி. நன்றி நன்றி.